இப்போ இருக்கிற அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது வரைக்கும் எத்தனையோ சக்தி வாய்ந்த விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் ரீசெண்டாக நாசாவால் இனிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பேஸ் மிஷன் பயங்கரமான ஃபெயிலியரை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதனால் ஸ்பேஸுக்கு போயிட்டு 8 நாளில் திரும்பி வரதா இருந்த 2 பேர் அடுத்து 2025 தான் ஸ்பேஸ்லேருந்தே திரும்பி வர போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதை பற்றி நம்ம நியூஸ் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். பட் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூமியிலேருந்து 400 கிலோமீட்டருக்கு மேலே காற்றே இல்லாத ஒரு இடத்துல சூரியனிலிருந்து வர அதிக அளவு ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி ஒரு வகையான பாக்டீரியா அங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதாவும், அந்த ஸ்ப்ரெட்டான பாக்டீரியா மட்டும் மனிதர்கள் மேலே தாக்குச்சுன்னா அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாசா ரீசெண்டாக ஒரு நியூஸை கிளப்பி விட்டுருக்காங்க. அண்ட் இப்போ ஸ்பேஸில் மாட்டிட்டு இருக்க 2 பேர் ஒருவேளை அந்த பாக்டீரியாவால் அஃபெக்ட் ஆகிட்டு 2025 ஒருவேளை பூமிக்கு வந்தாங்கன்னா அவங்க மூலமாக இந்த பாக்டீரியா மனிதர்களுக்கு பரவுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி பரவுச்சுன்னா இது ஜாம்பி அபோகலிப்ஸாக மாறவும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்பயும் சொல்கிறது தான், கையில் கண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பேட் எப்பயுமே ரெடியாக வச்சுக்கோங்க. பிகாஸ் 2025 நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் நடக்கலாம். அதில் ஜாம்பி அபோகலிப்ஸும் ஒன்றா இருக்கலாம்.